வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த முள்ளும் மலரும் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மங்காவின் பேச்சை கேட்டு மேஸ்திரிக்கு கோபம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. வாழ்க்கையில் அடிபட்ட ஆள் அன்பும் அனுதாபமும் அவர் நெஞ்சிலிருந்து ஒரே அடியாக வறண்டு போய்விடவில்லை. வெள்ளாத்தாள் அவரிடம் வேலை செய்து கொண்டிருந்த போது தன் மகளை பற்றி குறைபட்டு கொண்டு அடிக்கடி அவரிடம் அங்கலாய்த்திருக்கிறாள். அவள் விவரித்ததிலிருந்து உடம்பு வணங்கி வேலை செய்வதறியாத பெண் என்றுதான் அவர் மங்காவை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் மங்கா வேலையில் வந்து சேர்ந்த பிறகு அவர் அந்த அபிப்பிராயத்தை அடியோடு மாற்றிக்கொள்ளும்படி ஆகிவிட்டது. மற்ற எல்லா சிற்றாட்களையும் விட மங்காதான் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் உடம்பு வணங்கி உழைத்தாள் என்பதை அவர் நேரில் காண முடிந்தது. அவளுடைய வஞ்சனையற்ற உழைப்பை இழந்துவிட அவர் மனம் இணங்கவில்லை. அப்போதைக்கு விட்டு பிடிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்தார். ஆனால் மங்கா அவருடைய அனுமதிக்காக காத்திருக்கவில்லை. சாப்பாட்டு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட தயாராகிவிட்டாள். மேஸ்திரி சுருட்டை புகைத்து கொண்டே அவள் அருகே வந்தார். மங்கா, நீ என் பொண்ணு மாதிரி. உங்க ஆத்தா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அறியாத பொண்ணுதானே, அனுபவம் பத்தல உனக்கு. எல்லாம் போக போக சரியாயிடும். இன்னைக்கு மனசு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதுக்காக நாளைக்கு மட்டம் போட்டுடாத. ஒழுங்கா வேலைக்கு வந்துடு என்றார். இருக்கட்டும், அந்த பழனி பயலை சரியானபடி கண்டிச்சு வைக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டார். அதே சமயம் அப்போதைக்கு வேலையில் இருந்து விடுதலை பெற்று செல்ல வேண்டுமென்ற பிடிவாதத்தை மங்கா நிறைவேற்றி கொண்டாளே ஒழிய அதன் பிறகு நேரத்தை எப்படி செலவிடுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்போதே வீட்டுக்கு சென்றுவிட அவள் விரும்பவில்லை. இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போய்தான் என்ன செய்ய? தவிரவும் ஆத்தாளின் கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லி கொண்டிருப்பது? லீவு எடுத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னால் குடி மூழ்கி போய்விட்ட மாதிரி கூச்சல் போட ஆரம்பிப்பாளே ஆத்தாள். ஒரு வாரமாக தானாக விதித்து கொண்ட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கி வந்த அவள் உள்ளம் திடீரென்று விட்டு விடுதலையாகி விண் உயர பறப்பது போன்ற உணர்வை பெற்றது. ஆத்தாளுக்கு உடம்பு சரியாயிருந்த நாட்களில் அவள் மனதில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த பொறுப்பற்ற பூரிப்பு மீண்டும் திரும்பிவிட்டது போல் அவளுக்கு தோன்றியது. ஒரு வாரமாக அவளுக்கு பழக்கப்பட்டு போயிருந்த பல்வேறு யந்திரங்களின் ஒலிகளும் தொழிலாளர் கும்பலின் கூச்சலும் சிமெண்ட் நெடியுடன் கூடிய புழுதியும் தூசியும் திடீரென்று அவள் மனதில் தாங்க முடியாத எரிச்சலை கிளப்பிவிட்டன. அவற்றில் இருந்து விலகி நெடுந்தூரம் செல்ல வேண்டும் என்ற துடிப்புடன் வேகமாக நடந்தாள். சுருளியாற்று படுகையை ஒட்டினாற் போலிருந்த சமதரை பகுதியொன்றில் பவர் ஹவுஸ் அமைந்திருந்தது. பென்ஸ்டாக் குழாய்களில் பாய்ந்து வந்த தண்ணீர் பவர் ஹவுஸில் உள்ள மின் எந்திரங்களை இயக்குவதற்கு பயன்பட்ட பிறகு சுருளியாற்று படுகையில் போய் கலந்திருந்தது. அதன் பிறகு சுருளியாறு சிறையில் இருந்து விடுபட்ட கைதியை போன்ற களிப்புடன் பாறைகளின் ஊடே துள்ளி குதிக்க சென்று கொண்டிருந்தது. ஆற்று தண்ணீரின் அந்த துள்ளலை ரசித்தவாறு கரையோரமாக நடந்து சென்றாள் மங்கா. ஆனால் ஆற்றின் இந்த துள்ளல் கொஞ்ச தூரத்துக்குத்தான் இருந்தது. அதன் பிறகு அந்த ஆறு அடக்கம் நிறைந்த அமைதியுடன் நிதானமாக செல்ல ஆரம்பித்திருந்தது. கரையிலும் நிழல் தரும் மரங்கள் நெருங்கி தோன்ற ஆரம்பித்திருந்தன. ஓரிடத்தில் கரை சற்று மேடாக உயர்ந்து அப்பால் தணிந்து சென்றது. அந்த மேட்டின் உச்சியை அடைந்த மங்கா அதற்கு அப்பால் தெரிந்த கண்கொள்ளா காட்சியை கண்டதும் அப்படியே சொக்கி போய்விட்டாள். கிண்ணம் போன்று அமைந்திருந்த பள்ளத்தாக்கு அது. அடுக்கடுக்காக தேவதாரு மரங்கள் அந்த கிண்ணத்தின் விளிம்பில் இருந்து மையத்தில் இருந்த ஒரு சிறிய ஏரியின் விளிம்பு வரை ஒரே ஒழுங்காக வளர்ந்திருந்தன. ஏரியில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு சிற்றோடை கிண்ணத்தின் வலப்புறத்தில் இருந்து ஒரு சிறிய பிளவு வழியே சுருளி ஆற்றில் சென்று கலந்து கொண்டிருந்தது. ஏரியின் கரை நெடுகிலும் வண்ண வண்ண மலர்களை தாங்கிய வகை வகையான செடி கொடிகள் ஏரியின் நீரிலும் அங்கங்கே பச்சையும் நீலமும் சிவப்புமாக
வாரி சிதறியது போல் பூத்து படர்ந்திருந்த நீர் பூண்டுகள், அவற்றின் இடையிடையே வெள்ளை வெளியேறென்று உயிலாக நின்றிருந்த நாரை கூட்டங்கள். இவ்வளவு அழகு இங்கே கொட்டி கிடப்பது யாருக்குமே தெரியாதா? மனித சுவடே படாத மாதிரி அல்லவா காட்சியளிக்கிறது இந்த இடம். பவர் ஹவுஸ் பகுதியில் வேலை செய்பவர்களுக்கு அந்த சந்தடிகளையும் தும்பு தூசிகளையும் விட்டு இம்மாதிரி ஓரிடத்துக்கு வர வேண்டுமென்றே தோன்றவில்லை போலிருக்கிறது. ஆனால் வேலை வேலை என்று எப்போதும் ஆய்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இங்கெல்லாம் வருவதற்கு பொழுது ஏது? அந்த ஏரியில் அமிழ்ந்து குளிக்க வேண்டும் போல் இருந்தது மங்காவுக்கு. ஆசை தீர குளித்துவிட்டு துணிகளை எல்லாம் அழுக்கு போக கசக்கி அலசி உலர்த்தி கொண்டு அந்த ஏரியை சுற்றியவாறு மாலை நேரம் வரை பொழுதை போக்கிவிட வேண்டும் என்று அவள் நினைத்தாள். பள்ளத்தாக்கின் சரிவில் இறங்கி ஏரிக்கரையை அவள் நெருங்கியதுமே கரையோரமாக நின்றிருந்த 4-5 நாரைகள் விசிக்கென்று அங்கிருந்து பறந்து சிறிது தூரம் எட்டி போய் நின்று கொண்டன. மங்கா சிரித்தாள். ஏன் அப்படி பயந்து ஓடுறீங்க? உங்களை கடிச்சா தின்னு போடுவேன். வெள்ளை வெளையர்னு இவ்வளோ அழகா இருக்கீங்களே, உங்களை கழுத்தோடு சேர்த்து அணைச்சுக்கிட்டு கொஞ்சனும் போல ஆசையா இருக்கு. ஆனா நீங்க என்கிட்ட எங்க வரப்போறீங்க என்று அவற்றை பார்த்து கூறிக்கொண்டே தண்ணீரில் இறங்கினாள். ஜில் என்று குளிர்ந்திருந்த அந்த மலை தண்ணீர் பகல் முழுவதும் உழைத்து களைத்து போயிருந்த அவளது உடம்புக்கு இதமாயிருந்தது. அந்த தண்ணீரை விட்டு வெளியே வர மனம் இல்லாமல் அதிலேயே அமிழ்ந்தவாறு கரையை ஒட்டினாற் போலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். நாரைகள் பயத்தை மறந்து அவளது கை கெட்டினாற் போலவே வந்து நிற்க ஆரம்பித்தன. அவற்றின் கழுத்தை பிடித்து விடுவது போல் மங்கா கையை நீட்டியதும் அவை பயந்து அலறிக்கொண்டு ஓடின. சிரித்து கொண்டே அவற்றின் மீது தண்ணீரை வாரி அடித்தாள் மங்கா. நெடுநேரம் இவ்வாறு விளையாடிய பிறகு மங்கா தண்ணீரை விட்டு கரைக்கு வந்து கரையில் காய போட்டிருந்த துணிகளை எடுத்து உடுத்தி கொண்டாள். குளிக்கும்போது மேலே சுற்றி கொண்டிருந்த சும்மாட்டு துணியை நன்றாக அலசி கரையில் காய போட்டுவிட்டு அருகேயே ஒரு புல் மேட்டில் உட்கார்ந்து கொண்ட நேரத்தில், மங்கா, காளியண்ணன் அவள் எதிரே நின்று கொண்டிருந்தான். இங்க வந்து குளிக்கிறதுக்கு தான் வேலைக்கு லீவு போட்டியா? லீவு போட்டது குளிக்கிறதுக்காக இல்ல, உனக்கு டிமிக்கி கொடுக்கறதுக்காக. என்ன பிரயோஜனம்? டிமிக்கி கொடுக்க முடிஞ்சுதா உன்னால என்று சிரித்தான் காளி. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுதையா? நீ லீவ் எடுத்தாலும் வீட்டுக்கு போகாம இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னைத்தான் நான் அளந்து வச்சிருக்கனே. உன் மனசு இப்படித்தான் வேலை செய்யும்னு எனக்கா தெரியாது? என்னமோ என் மனசுக்குள்ள புகுந்து பார்த்த மாதிரி பேசிக்கிட்றியே. உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் சொல்லு பார்க்கலாம் என்றாள் மங்கா சிரித்து கொண்டே. நான் சொல்லணுமா என்ன? நீயே எத்தனையோ தரம் நேருக்கு நேர் சொல்லியிருக்கியே. மனசுல ஒண்ணு வாயில் ஒண்ணுங்கிற பேச்சே உங்ககிட்ட கிடையாதே. தெரிஞ்சிருச்சுல்ல, பின்ன ஏயா என்னையே துரத்தி துரத்தி வந்துகிட்டு இருக்க? நான் ஒண்ணு உன்னை துரத்திக்கிட்டு இங்க வரல. எனக்கு குளிக்கணும் போல இருந்துச்சு, அதுக்காகத்தான் வந்த. அப்படின்னா ஏன் நிக்கிற? குளி போயேன். இப்ப குளிக்கணும் போல இல்ல. என்ன புதிர் போடுற? உன்னை பார்த்ததும் மனசு குளிர்ந்து போச்சு. உடம்புல இருந்த எரிச்சலும் தீந்து போச்சு. தண்ணியில இறங்கினா குளிர் நடுக்கி எடுத்துடும். வேடிக்கைதான். என்ன, என்னை பார்த்தா உன் மனசு குளிர்ந்து போகுதா? ஆனா உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமில்ல? எப்படி இருக்கு? பத்திக்குது. பத்த வைக்கணும்னு தானே திரும்ப திரும்ப உன்னை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். மங்கா சிரித்தாள். உன் வாயாலேயே உண்மை வெளி வந்துடுச்சே இப்போ. என்னை துரத்திக்கிட்டு தானே நீங்க வந்திருக்க. இதுல ஒளி மறைவு என்ன புள்ள? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதுக்காகத்தான் உன்னை வேலை செய்ய விடாம எங்க வீட்டுக்கே அழிச்சுக்கிட்டு போயிடணும்னு ஆசைப்படுற. அதுக்காகத்தான் உன்னை துரத்தி துரத்தி வந்துகிட்டு இருக்க. போதுமா? ஒரு கேலி புன்னகையுடன் புல் தரையில் நிமிர்ந்து சாய்ந்தாள் மங்கா. காளியண்ணன் அப்படியே நின்றான். சில நிமிஷங்களுக்கு இருவரும் ஒன்றுமே பேசவில்லை. அந்த ஏரியின் எதிர்கரைக்கு அப்பால், பள்ளத்தாக்கில் விளிம்புக்கு அப்பால், நீல மலைகளுக்கு அப்பால், நீல வானத்துக்கும் அப்பால் எதையோ பார்ப்பவை போல் இருந்தன மங்காவின் விழிகள். சட்டென்று அவள் மௌனத்தை கலைத்தாள். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குயா? சரி, நம்புற என்றான் காளி ஒரு வறண்ட சிரிப்புடன். விளையாட்டுக்கு சொல்லலையா, மெய்யாத்தான் என்றாள் மங்கா அவனை நேருக்கு நேர் பார்த்தவாறு. காளியண்ணனின் சிவந்த விழிகளில் ஆவல் குமிழியிட்டது.
ஏன் சத்தியமா சொல்லுவியா மங்கா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். ஆமையா, உன் சத்தியமா சொல்ற. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னு என்ன கேட்காத. நீ மொரட்டு ஆளு, ஒத்த கை மொடமான ஆளு, மிச்சம் இருக்கிற ஒத்த கையை நீட்டி என்னை அடிக்கிறதுக்கும் தயங்காத ஆளு. இவ்வளவெல்லாம் இருந்தோ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கூறிய மங்கா சட்டென்று எழுந்தாள். கரையில் காய போட்டிருந்த சும்மாட்டு துணி உலர்ந்திருக்கிறதா என்று அதை எடுத்து கன்னத்தில் வைத்து பார்த்துவிட்டு அதை சுருட்டி சாப்பாட்டு பாத்திரத்துக்குள் திணித்து கொண்டாள். புறப்பட்டுட்டியா மங்கா? பின்ன சங்கு பிடிக்கிறதுக்குள்ள சாலிய வரவழைச்சு அதுல ஏறிக்கிட்டு போயிட வேண்டாம்? இல்லாட்டி கும்பல் சேர்ந்து போகுமே, அதுல கிடந்து யார அவதிப்படுறது என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். துடிக்கும் நெஞ்சுடன் அவளை தொடர்ந்து நடந்தான் காளி. கனகாவுக்கு கோபமாக வந்தது. தினமும் காலை 10 மணியில் இருந்து மாலை 6 மணி வரை தன்னந்தனியாக அந்த அணைக்கரை வீட்டில் மொட்டென்று உட்கார்ந்திருப்பதென்றால் அவளுக்கு கோபம் வராமல் என்ன செய்யும்? மன வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை கலகலப்பே இல்லாத இப்படி ஒரு காட்டு பிரதேசத்தில் கழிக்க வேண்டியிருக்கும் என்று அவள் கனவிலாவது நினைத்து பார்த்திருப்பாளா? தனிமையை பற்றி கனகாவுக்கு அலுப்பு தட்டக்கூடாதென்பதற்காகவே வீரமணி கையோடு ரேடியோ பெட்டியை அனுப்பி வைத்திருந்தான். ரேடியோ இயங்காத நேரங்களில் தானாகவே இசை தட்டுகளை மாற்றி மாற்றி வைத்து கொண்டு இயங்கக்கூடிய கிராமபோன் அமைப்பு கொண்ட ரேடியோ பெட்டி அது. கனகாவின் சமையல் திறமையை அனுபவிக்கும் தண்டனை சபீசனுக்கும் குமரனுக்கும் இருக்கக்கூடாது என்ற கருணை உணர்ச்சியுடன் சமையற்கார ஆளையும் அந்த புதுமண தம்பதிகள் சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்ற மறுநாளே விஜயபுரத்துக்கு ரயில் ஏற்றி அனுப்பி அங்கிருந்து அடுத்த பஸ்ஸிலேயே உச்சிக்கடவுக்கு பயணமாகும்படி பணித்திருந்தான் வீரமணி. கனகாவுக்கு எந்த விதத்திலும் மனக்குறை இருக்க காரணம் இல்லை. எல்லா வசதிகளும் அந்த வீட்டில் நிரம்பியிருந்தன. கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று கேட்க அந்த தவசி பிள்ளையும் போலாவும் எந்த நிமிஷமும் காத்திருந்தார்கள். பொழுதுபோக்குக்கு ரேடியோகிராம் இருந்தது, பத்திரிகைகள் இருந்தன. வெளியிலோ மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருந்தாலும் அழுக்காத எழில் வளம் எங்கே திரும்பினாலும் கொட்டி கிடந்தது. இவ்வளவெல்லாம் இருந்தும் கனகாவுக்கு சபீசனும் குமரனும் காலை 10 மணிக்கு புறப்பட்டு போனதில் இருந்து மாலை 6 மணிக்கு அவர்கள் திரும்பி வரும் வரை அந்த 8 மணி நேரத்தை பிடித்து தள்ளுவது பெரும் பாடாயிருந்தது. ரேடியோகிராம் மாற்றி மாற்றி இசை தட்டுகளை இசைத்து கொண்டிருக்க கட்டிலில் ஒய்யாரமாக ஒரு கழித்து சாய்ந்த நிலையில் கதை பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்த கனகா கதையை முடிக்க கூட பொறுமை இல்லாமல் சலிப்புடன் பத்திரிகையை மூடி ஒரு மூலையில் இருந்த மேஜை மீது வீசி எறிந்தாள். நீண்டதொரு கொட்டாவியுடன் சோம்பல் முறித்து கொண்டே ஹாலில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மணி இன்னும் 4 கூட அடித்த பாடில்லை. பொழுது ஏந்தா இப்படி ஆம வேகத்துல நகரதோ தெரியல என்று முணுமுணுத்து கொண்டே வெளி வராந்தாவுக்கு வந்தாள். வெளியே தோட்டத்து புல் தரையில் வெயில் நன்றாக உரைக்கக்கூடிய இடமாக பார்த்து உட்கார்ந்திருந்த போலா ஹூக்காவை புகைத்தவாறு தவசி பிள்ளையுடன் ஏதோ கதை பேசி கொண்டிருந்த காட்சியை பார்த்ததும் கனகாவின் எரிச்சல் இன்னும் அதிகமாயிற்று. போலாவுக்கு கூட பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிறான். நான் தான் இப்படி தனியாக உட்கார்ந்து மணிக்கணக்காக பொழுதை போக்க வேண்டியிருக்கிறது என்ற மனதுக்குள் சிடுசிடுத்தவாறு மீண்டும் உள்ளே சென்று கட்டிலில் தொப்பென்று சாய்ந்தாள். சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்கள் திரும்பி வரும் வரை இங்கேயே அடைந்து கிடப்பானேன்? போலாவை துணைக்கு அழைத்து கொண்டு உச்சிக்கடவுக்கே சென்று விட்டால் என்ன? போலா போலா! ஹூக்காவின் இன்பத்தில் தன்னை மறந்து தவசி பிள்ளையுடன் பேசிக் கொண்டிருந்த போலா எஜமானியின் அழைப்பு காதில் விழுந்ததும் தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்தான். என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே அவன் கூனல் முதுகை குலுக்கியவாறு வராந்தா வாயிலுக்கு வருவதற்கும் கனகா வெளியே வருவதற்கும் சரியா இருந்தது. அம்மா, எங்கேயாவது புறப்படுறீங்களா என்று கேட்டான் போலா. நீயும் என்னோட வா, உச்சிக்கடவுக்கு போகணும் என்று கூறியவாறு தோட்டத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் கனகா. முத்தையா, நாங்க திரும்பி வர வரையில வீட்டை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருங்கய்யா என்று தவசி பிள்ளைக்கு உத்தரவிட்டு விட்டு
கனகா வேகமாக வெளியே நடக்கத் தொடங்கியதும் போலா அவசர அவசரமாக ஹூக்கா தணலை கொட்டி குழாயை காலி செய்து பையில் சுற்றி எடுத்துக்கொண்டு அவளை தொடர்ந்து ஓடினான். போகிற இடத்தில் எவ்வளவு நேரம் ஆகுமோ? கையோடு ஹூக்காவும் அதற்கு வேண்டிய பொருள்களும் இல்லாவிட்டால் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடுமே. சாதாரணமாக காலையில் குமரனும் சபீசனும் ஒன்றாகத்தான் காரில் உச்சிக்கடவுக்கு புறப்பட்டு செல்வது வழக்கமாயிருந்தது. சபீசனின் வேலை பவர் ஹவுஸ் பகுதியில் இருந்ததால் குமரனை முதலில் உச்சிக்கடவு காரியாலயத்தில் கொண்டு விட்டுவிட்டு பிறகு உடும்பு கொட்டகைக்கு வந்து காரை அங்கே நிறுத்திவிட்டு சாலையில் பவர் ஹவுஸ் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தான். சில நாட்களில் வழக்கமான நேரத்துக்கும் சற்று முன்னதாகவே காரியாலயத்துக்கு செல்லும்படியாயிருக்கும் குமரனுக்கு. அம்மாதிரி நாட்களில் அவன் தனது மோட்டார் சைக்கிளிலேயே புறப்பட்டு சென்று விடுவான். திரும்பி வரும்போது அவன் மோட்டார் சைக்கிளும் சபீசன் காரிலுமாக ஒன்றாகவே திரும்பி வருவார்கள். அன்று காலையும் குமரன் சபீசனுக்கு முன்னதாகவே காரியாலயத்துக்கு புறப்பட்டு சென்றிருந்தான். அந்த விஷயம் கனகாவுக்கு உடும்பு கொட்டகையை நெருங்கிய போதுதான் நினைவுக்கு வந்தது. ஒரு மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்த சபீசனின் காருக்கு அருகே குமரனின் மோட்டார் சைக்கிளும் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்த போலா, அம்மா, குமரையா கூட இங்கதான் வந்திருக்காங்க போல இருக்கோ என்று கூவினான். அதே சமயம் உடும்பு கொட்டகைக்குள்ளிருந்து வெளியே வந்த குமரனும் அவர்களை பார்த்துவிட்டு வியப்புடன் அவர்களை நெருங்கி வந்தான். என்ன கனகா, நீ எப்படி இங்க வந்த? வீட்டுல தனியே மொட்டு மொட்டுன்னு உட்கார்ந்துருக்க பிடிக்கல. நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் காத்திருப்பதுக்கு பதிலா நானே உங்கள் இருவரையும் எதிர்கொண்டு அழைத்து போக வந்து விட்டேன் என்றாள் கனகா. அம்மாவுக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்துடுங்கோ சாப், அவங்களும் உங்க கூடவே வந்துடுவாங்கோ என்றான் போலா பொக்கை வாயை திறந்து சிரித்து கொண்டே. அவன் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறது. வேலை போட்டு கொடுக்க வேண்டாம், என்னையும் உங்களுடன் அழைத்து கொண்டு வந்து விடுங்கள் போதும் என்றாள் கனகா. சபீசன் வேலை செய்யும் இடத்திற்கு ஒரு நாள் போய் பார்த்தால் அப்போது தெரியும் என்று சிரித்தான் குமரன். அதிருக்கட்டும், நீங்கள் இங்கே எதற்காக வந்தீர்கள்? கீழே பவர் ஹவுஸுக்கு போக வேண்டிய வேலை இருக்கிறதா என்று கேட்டாள் கனகா. அங்கே வேலை ஒன்றும் இல்லை, ஆனால் இன்று முன்னதாகவே வந்துவிட்டேன் அல்லவா. காரியாலயத்தில் என் வேலை சீக்கிரமாகவே முடிந்துவிட்டது. அதன் பிறகு அங்கே உட்கார்ந்திருப்பானேன். பவர் ஹவுஸ் பகுதிக்கு போய் கொஞ்ச நேரம் சபீசனுடன் பொழுதை போக்கலாம் என்று நினைத்தேன் என்று குமரன் கூறியதும் கனகா பிடித்து கொண்டாள். பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கே பொழுது போவது கஷ்டமாயிருக்கிறதே, எனக்கு எப்படி இருக்காது என்றாள். நீ வந்ததும் நல்லதாக போயிற்று கனகா, உன்னையும் அழைத்து கொண்டே பவர் ஹவுஸுக்கு போகிறேன். சபேசன் ஒரே அடியாக ஆச்சரியப்படட்டும் என்றான் குமரன். சாப், நீங்க திரும்பி வர வரையில நான் இங்கேயே இருந்துடுறேன். அந்த டிராலியில நம்மால கீழே இறங்க முடியாது என்றான் போலா. நீ இங்கேயே இருக்கலாம் போலா, நீ எதுக்கு கீழே வர வேண்டும் என்று குமரன் கூறியதும் போலா ஹூக்கா பையை அவிழ்த்தவாறு அங்கிருந்து அகன்றான். அது சரி, இன்னும் எதற்கு காத்திருக்கிறோம்? ட்ராலி எங்கே என்று கேட்டாள் கனகா. ட்ராலி கீழிருந்து யாரையோ ஏற்றி வர போயிருக்கிறது. அது திரும்பி வருவதற்காகத்தான் காத்திருந்தேன், நீயும் வந்தாய் என்று கூறியவாறு குமரன் ட்ராலி சரிவின் விளிம்பை நோக்கி நடக்கவும் கனகாவும் அவனுடன் நடந்தாள். கொட்டகையில் இருந்த மாயாண்டி அவர்கள் அருகே ஓடி வந்தான். ட்ராலி பவர் ஹவுஸ் நிலையிலிருந்து புறப்பட்டாச்சு சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடும் என்ற தகவல் தெரிவித்தான். ட்ராலி வந்து கொண்டிருக்கும் போது நீ அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, போய் உன் வேலையை கவனி என்றான் குமரன். தோ ஓடுறேன் சார் என்று மீண்டும் கொட்டகையை நோக்கி ஓடினான் மாயாண்டி. ட்ராலி நன்றாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்த போது அதில் உட்கார்ந்து வருபவர் யார் என்று கண்டதும் மாயாண்டியின் வியப்புக்கும் பதற்றத்துக்கும் அளவே இல்லை. காளியண்ணனும் மங்காவும் மட்டும் அந்த சாலையில் வருவார்கள் என்று அவன் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? இந்த சமயம் பார்த்து இந்த இன்ஜினியர் ஐயா வேறு இங்கு வந்து காத்து கொண்டிருக்கிறாரே, காளி அண்ணனால் தான் அவர் காத்திருக்க வேண்டி இருந்தது என்பதை கண் கூடாக காணும்போது அந்த ஐயா எப்படி கோபித்துக் கொள்ளப் போகிறாரோ? அவருடைய கோபம் எல்லாம் அவன் மேலேயே திரும்பினால் சாலியை கீழே அனுப்பியது தவறு என்று அவனுக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமே. சாலி நிலைக்கு வந்து நிற்பதற்குள் மாயாண்டியின் பூஞ்சை மனது ஏதேதோ அச்சங்களுக்கு ஆளாகி தவித்தது.
ஆனால் குமரன் சாலிக்காக காத்து கொண்டிருந்ததை பற்றி காளியண்ணன் சிறிதும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. குமரனை கண்டும் காணாதவன் போல வேறு பக்கமாக பார்த்து கொண்டு சாலையில் இருந்து இறங்கினான். மங்காவோ வழக்கமான துள்ளலுடன் சாலையில் இருந்து கீழே குதித்து சரிவு வழியே மேலே ஓடி வந்தாள். வணக்கம் சார் என்றாள் குமரனை பார்த்ததும். அம்மா, உங்களுக்கும் வணக்கம் என்று கனகாவுக்கும் ஒரு கும்பிடு போட்டாள். என்ன மங்கா, இன்னைக்கு உன் வேலை சீக்கிரமே முடிந்து விட்டதோ என்று கேட்டான் குமரன். இந்த வள்ளி என்ன வேலை செய்ய விட்டா தானே, அது கொடுத்த தொந்தரவு பொறுக்காமத்தான் நான் 1/2 நாள் லீவு போட்டுட்டு வரும்படி ஆயிடுச்சு என்றாள் மங்கா. இவர்கள் 2 பேருக்காகவா சாலி கீழே போயிருந்தது என்றாள் கனகா எரிச்சலுடன். அதனால் என்ன கனகா, சாலி கீழே போய்விட்டு மேலே வருவதற்கு அவ்வளவு நேரம் ஆகத்தானே ஆகும் என்றான் குமரன். அதெப்படி, இவர்களுடைய சௌகரியத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டுமா என்று சிடுசிடுத்தாள் கனகா. ஏமா, நாங்க என்ன அவ்வளவு எளப்பமா? வேலை செய்யற எங்களுக்கு உபயோகப்படாத சாலி வேற யாருக்காக இருக்கு? காத்து கிடந்ததா சொல்றீங்களே, நீங்க கீழே போய் என்ன செய்ய போறீங்க? இடுப்பு முறிஞ்சு போகும்படியா ஜல்லி கூடைய தலையில தூக்கிக்கிட்டு சுத்தரமே நாங்க, உங்களால முடியுமா என்றாள் மங்கா. நீ வாய மூடு, உன் கூட நான் பேசல என்று சீறி விழுந்தாள் கனகா. மங்கா கண்களை உருட்டி அவளை முறைத்து பார்த்தாள். ஆனால் அவள் துடுக்குத்தனமாக பேச ஆரம்பிப்பதற்குள் குமரன் குறுக்கிட்டான். கனகா, இந்த இடத்தினுடைய சட்ட திட்டங்கள் உனக்கு புதியனவாக இருக்கலாம். ஆனால் பலவிதமான இடைஞ்சல்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் இடையே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டியிருக்கும். இந்த பிரதேசத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதங்கள் பாராட்டி கொண்டிருப்பது சாத்தியமல்ல. வசதிகள் குறைவாக இருப்பதால் ஏற்ற தாழ்வுகளுக்கு இடம் கொடாமல் அவரவர் தேவை ஒன்றையே பிரதானமாக கருதுகிறோம். ஒருவருக்காக இன்னொருவர் காத்திருப்பது என்ற பேச்சுக்கே இதில் இடமில்லை என்றான். என்னவோ குமரண்ணா, உங்கள் மனம் இதற்கெல்லாம் ஒத்துப்போய் விடுகிறது. ஆனால் அவ்வளவு பரந்த மனப்பான்மை எனக்கு கிடையாதென்று ஒப்புக்கொண்டு விடுகிறேன் என்றாள் கனகா. காளியண்ணன் அப்போதுதான் மேலே வந்தான். மங்கா சாலையில் மறந்துவிட்டிருந்த சாப்பாட்டு பாத்திரத்தை எடுத்து வருவதற்காக அவன் மறுபடியும் சாலைக்கு போய் வர நேரிட்டது. வணக்கம் சார். உங்க புண்ணியத்தால நான் உங்களுக்கு ஒத்த கையால தான் வணக்கம் தெரிவிக்க வேண்டியிருக்கு என்றான் காளி குமரனை பார்த்து. ஏன், உனக்கு கை போனதுக்கு ஐயா தான் பொறுப்பாளியா? முதல்லயே அவங்க பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இப்ப 2 கையும் முழுசா இருந்திருக்குமில்ல என்றாள் மங்கா. காளி அண்ணனின் குத்தல் பேச்சை குமரன் பாராட்டவில்லை. ஏன் காளி, இன்று உனக்கு விடுமுறையா இருக்கிறதே என்று பவர் ஹவுஸுக்கு போயிருந்தாயா என்று கேட்டான். வழக்கமா விடுமுறை நாள்கள்ல மீன் பிடிக்கிறதுல பொழுது போக்குவேன். ஆனா இந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு மீன் பிடிக்கிறது எப்படி? அதனாலதான் பவர் ஹவுஸுக்கு போயிட்டேன் என்றான் காளி. இந்த ஆளு சொல்றத நம்பாதீங்க சார். போன வார விடுமுறையில கூட இது மீன் பிடிக்கிறத என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு தூண்டில்ல புழுவை கோத்து கோத்து கொடுத்து ஒத்தாசையும் செஞ்சேன். அந்த விசுவாசம் இதுக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? தூண்டில் குச்சியாலேயே என்ன அடிச்சு நொறுக்கிடுச்சு சார். ஏமங்கா, அதெல்லாம் இந்த ஐயாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகணும்? நட வீட்டு பார்க்க என்றான் காளி. மங்கா அலட்சியமாக அவனை பார்த்தாள். ஏதையா பிரமாதமா விரட்டுறையே, உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்ல, உடனே என்ன விலைக்கு வாங்கிட்டதாவே நினப்பு வந்துருச்சா உனக்கு? மங்கா, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட என்று கத்தினான் காளி. பாத்தீங்களா சார், எப்படி கூச்சல் போட்டு என்ன மிரட்டுதுன்னு? இந்த லட்சணத்துல நான் வேலையை விட்டுட்டு ஆத்தாவையும் அழைச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கே வந்துடணுமாம். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லுதோ தெரியல. மங்காவின் இந்த இயல்பான பேச்சை கேட்டு குமரன் சிரித்து விட்டான். அவனுடைய சிரிப்பு காளி அண்ணனுக்கு ஆத்திரமூட்டியது. இத பாரு மங்கா, நீ எங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு யாரும் உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கல, தெரிஞ்சுக்க என்று கத்தினான். மல்லுக்கு நிக்காத ஆள்தான் வேலை நடக்கிற இடத்துல என்ன துரத்தி துரத்தி வந்து தொந்தரவு கொடுத்தியா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி வைக்கிறேன் கேட்டுக்க. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், உண்மைதான். ஆனா அதுக்காக வேலையை விட்டுட்டு உங்க வீட்டுக்கே வந்துடுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காத என்றாள் மங்கா. வராட்டா வேண்டாமே, அதை பத்தி நான் கவலைப்பட போறேன்னு நினைச்சியா? நீயும் உங்க ஆத்தாவும் எக்கேடுகிட்ட எனக்கு என்ன என்று வெறுத்தாற் போல் கூறிய காளி அண்ணன்
மங்காவின் சாப்பாட்டு பாத்திரத்தை கீழே எறிந்துவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். கோபம் வந்தா வரட்டுமே, நல்லா வரட்டும். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா நீங்களே சொல்லுங்க சார் என்று கூறிக்கொண்டே மங்கா கீழே உருண்டு கிடந்த சாப்பாட்டு பாத்திரத்தை கையில் எடுத்து கொண்டாள். மாயாண்டி குமரனை நோக்கி விரைந்து வந்தான். ட்ராலி ரெடியா இருக்குங்க ஐயா, இப்ப புறப்பட்டாதான் சரியா இருக்கும் என்றான். நான் போய் வரேன் என்று குமரனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு மங்கா அங்கிருந்து அகன்றாள். வா கனகா, நாம புறப்படலாம் என்று ஒரு பெருமூச்சுடன் கூறிய குமரன் கனகாவை உடன் அழைத்து கொண்டு சாலியில் போய் உட்கார்ந்தான். சாலி புறப்பட்டது. சிறிது நேரத்திற்கு இருவரும் ஒன்றுமே பேசவில்லை. மங்காவும் காளியண்ணனும் பேசிக்கொண்ட பேச்சுக்கள் இருவர் மனதிலும் வெவ்வேறு விதமான சிந்தனைகளை நிரப்பியிருந்தன. திடீரென்று குமரன் சிரித்ததும் கனகா வியப்புடன் அவனை பார்த்தாள். ஏன் சிரிக்கிறீர்கள் குமரண்ணா? மங்காவின் ஒளிவு மறைவு இல்லாத பேச்சை நினைத்து கொண்டே என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்றான் குமரன். போதுமே, அந்த பெண்ணை நினைத்து கொண்டாலே எனக்கு ஆத்திரம்தான் வருகிறது. சுத்த அநாகரீகம் என்றாள் கனகா அருவருப்புடன். அநாகரீகம் என்று நீ எதை நினைக்கிறாயோ அதில்தான் மாசுபடியாத மன இயல்பின் அழகு நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது என்றான் குமரன். நீங்கள்தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். மங்காதான் அப்படி என்றால் அந்த காளியண்ணன் அதற்கு மேல் இருக்கிறான். அதுவும் ஒரு கை போன பிறகு அவனை பார்ப்பதற்கே பயமாயிருக்கிறது என்றாள் கனகா. குமரன் சிரித்தான். 2 பேரை பற்றியும் உன் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டாய். 3வது ஆளை பற்றியும் உன் அபிப்பிராயம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா என்றான். 3வது ஆளா? அது யார்? வள்ளிதான். ஓ, அந்த பொண்ணா? அவளை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? முக்கியமான காரணம் இருக்கிறது கனகா. உன்னை என் தங்கையாகவே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? நானும் உங்களை என் அண்ணாவாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதற்கும் வள்ளிக்கும் என்ன சம்பந்தம்? தனக்கு வரப்போகும் அண்ணியை பற்றி தங்கை என்ன நினைக்கிறாள் என்று அண்ணன் தெரிந்து கொள்ள நினைப்பது இயற்கைதானே? கனகா திடுக்கிட்டாள். என்ன சொல்கிறீர்கள் குமரண்ணா? எனக்கு வரப்போகும் அண்ணியா? யார், வள்ளியா? ஆம் கனகா, என் வாழ்க்கை துணைவியாக நான் என் மனதில் வரவேற்கக்கூடிய ஒரே பெண் வள்ளிதான் என்று நான் தீர்மானித்து விட்டேன். என் விருப்பத்தை வள்ளியிடம் சொல்லியும் விட்டேன் என்ற குமரன் அமைதியாக கூறியதும் கனகா சில கணங்களுக்கு அப்படியே திகைத்து போய் உட்கார்ந்திருந்தாள். சட்டென்று ஏதோ ஆவேசம் கொண்டவள் போல், இல்லை குமரண்ணா, நீங்களாவது வள்ளியை வாழ்க்கை துணைவியாக ஏற்பதாவது இது ஒரு நாளும் நடக்க முடியாது, நடக்கக்கூடாது என்று கத்தினாள். குமரன் கலங்காத குரலில் சாந்தமாக கூறினான். கனகா, நீ இப்படி ஆத்திரப்படுவாய் என்று நான் எதிர்பார்க்காமல் இல்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் நான் அதற்கு தயாரா இருந்துதானே ஆக வேண்டும். உன் ஆத்திரத்துக்கு காரணமும் எனக்கு புரிகிறது. வேண்டாத ஏற்றத்தாழ்வுகளை மனதில் கற்பனை செய்து கொண்டு நீ பொங்கி சீறுகிறாய். ஆனால் என் வரையில் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு அர்த்தம் ஏது? நீங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் அவ்வளவு பரந்த மனப்பான்மை எனக்கு கிடையாதென்பது உங்களுக்கு தெரியாததில்லையே. வள்ளியை பற்றி என் அபிப்பிராயத்தை இனிமேல்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு கீழே சாதாரண வேலையில் இருக்கும் ஒரு முரட்டு ஆளின் தங்கை. படிப்பு கிடையாது, குலமோ குடும்ப கௌரவமோ எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வாழ்க்கை துணைவியாக தேர்ந்தெடுக்க உங்கள் மனம் ஒப்பினாலும் அவளை அண்ணியாக ஏற்க என் மனம் ஒப்ப வேண்டாமா? குமரன் சிரித்தான். ஏன், நான் பேசுவதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதா? அப்படி இல்லை கனகா, நான் சிரித்தது வேறொன்றை நினைத்து. எதை நினைத்து? வாழ்வில் நான் தனிக்கட்டைதானே. என் வரைக்கும் என்ன தீர்மானம் செய்தாலும் தட்டி பேச ஆள் கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் தனிக்கட்டைக்கு கூட தங்கையின் முட்டுக்கட்டை உண்டு என்று நினைத்ததும் சிரிப்பு வந்துவிட்டது. தங்கை என்ற பாசம் இருந்தால் முட்டுக்கட்டையாக நினைக்க மாட்டீர்கள். அப்படி நினைக்கவில்லை கனகா. உன்னுடைய எதிர்ப்பெல்லாம் தற்காலிகமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும். வள்ளியை பற்றி நீ என்னதான் தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தாலும் சீக்கிரத்திலேயே அதை மாற்றிக்கொண்டு விடுவாய் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. அது மட்டுமல்ல, இது விஷயத்தில் நான் கேட்கும் உதவியை செய்யவும் நீ பின்வாங்க மாட்டாய் என்று உறுதியாக நம்புகிறேன். உதவியா?
ஆம், கனகா சமயம் வரும்பொழுது அது என்னவென்று சொல்கிறேன் என்று குமரன் கூறிக்கொண்டிருக்கும் போதே ட்ராலி நிலைக்கு வந்து நின்றது. இருவரும் ட்ராலியில் இருந்து இறங்கினர். வா கனகா, முதலில் உன்னை சபேசனிடம் அழைத்து போய் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற குமரன் புதியதொரு குதூகலத்துடன் கூறவும் கனகா மற்றதெல்லாம் மறந்து அவனுடன் பவர் ஹவுஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சம்பா நீர்த்தேக்கத்தில் புதுமண பெண்ணின் மனதில் அலை மோதி நிற்கும் உவகையை போல் தண்ணீர் அலைமோதி நின்றது. 3 பக்கங்களிலும் உயர்ந்து நின்ற குன்றுகள்தான் அந்த நீர்த்தேக்கத்தின் இயற்கையான கரைகளாக அமைந்திருந்தன. அந்த 3 குன்றுகளுக்கும் நடுநாயகமாக நிமிர்ந்து நின்றிருந்தது சம்பாதேவி குன்று. அந்த குன்றின் மேல் கோயில் கொண்டு தலைமுறை தலைமுறையாக அப்பகுதியை சேர்ந்த எளிய மக்களின் பிணி தீர்க்கும் தெய்வமாக விளங்கி வந்த சம்பாதேவி நீர்த்தேக்கம் ஏற்பட்ட பின்பு அந்த நீர்த்தேக்கத்தின் காவல் தெய்வமாகவும் விளங்க ஆரம்பித்திருந்தாள். சம்பாதேவி குன்றுக்கும் வைரவன் குன்றுக்கும் நடுவே இருந்த இடைவெளியை ஒரு உயர்ந்த அணைக்கட்டால் அடைத்த பின்புதான் கடல் போன்ற அந்த நீர்த்தேக்கம் உருவாக முடிந்தது. அதற்கு முன்பெல்லாம் அங்கே பெய்த மழை நீர் முழுவதும் அந்த இடைவெளி வழியே ஒரு காட்டாறாக பாய்ந்து வீணாகிக் கொண்டிருந்தது. இப்போது நீர்த்தேக்கத்தில் நிரம்பியிருந்த தண்ணீரை வைரவன் குன்றின் அடிபாகத்தை குடைந்து அமைக்கப்பட்டிருந்த ஒரு சுரங்கத்தின் வழியே பாய்ச்சி சுருளியாற்று நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் ஒரே சீராயிருப்பதற்கு உதவியாக அமைந்திருந்தது சம்பா நீர்த்தேக்கம். அன்று ஆடி செவ்வாய், சம்பாதேவிக்கு விசேஷமான நாள். அதோடு காளியண்ணனின் நட்சத்திரமும் சேர்ந்திருந்தது. காளியண்ணன் ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு வந்து மீண்டும் வேலையில் சேர்ந்த நாளில் இருந்தே அஞ்சலயத்தை சம்பாதேவிக்கு படையில் படைத்து வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இன்று எல்லாம் சேர்ந்து அமைந்திருக்கவே இவ்வளவு நல்ல நாளை இழக்க அவள் விரும்பவில்லை. வள்ளியையும் அழைத்து கொண்டு அன்று அதிகாலையிலேயே புறப்பட்டு வந்திருந்தாள். அன்று சுதந்திர தினமாகையால் பொதுவான விடுமுறை நாளாகவும் அமைந்திருந்தது. காளியண்ணனையும் கூட வரும்படி அஞ்சலயத்தை எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் காளியண்ணன் அவ்வளவு தூரம் தன்னால் நடந்து வர முடியாதென்று சாக்கு சொல்லி தட்டி கழித்து விட்டான். சுதந்திர தினத்தை அவன் வேறெந்த விதத்தில் கொண்டாட நினைத்திருந்தான் என்று கேட்க அஞ்சலை அத்தைக்கு துணிவு வரவில்லை. கடைசியில் அவளும் வள்ளியும் மட்டுமே புறப்பட்டு வரும்படி ஆயிற்று. சம்பாதேவி கோயில் உண்மையில் ஒரு கோயிலின் தோற்றத்தை கொண்டிருக்கவில்லை. சின்னஞ்சிறிய கல் மண்டபம் என்றுதான் அதை சொல்ல முடியும். கஷ்டப்பட்டு குனிந்து உள்ளே சென்றால் ஒரு ஆள் நிற்கும்படியான குறுகிய இடம்தான். வாயிலுக்கும் சம்பாதேவியின் சிலைக்கும் மத்தியில் இருந்தது. அங்கே பிரார்த்தனை செய்ய வருவோர் சிலையின் மேல் அப்பிய குங்குமத்தால் சிலையின் வடிவமே மறைந்து ஒரே குங்கும சிலையாக காட்சியளித்தாள் சம்பாதேவி. பூசாரியின் தயவை எதிர்பார்க்காமல் அங்கே தனி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தாள் அவள். படையில் படைத்து குங்குமம் சாத்தி வணங்கிய பின் வள்ளி தலையை தாழ்த்தியபடியே வாயிலை கடந்து வெளியே வந்தபோது அஞ்சலை அத்தையின் அருகே மங்காவும் நிற்பதை பார்த்து வியப்படைந்தாள். நீ எப்ப வந்த மங்கா? எப்ப வந்தா என்ன? நீங்க 2 பேரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம புறப்பட்டு வந்துட்டீங்களே. எனக்கு இன்னைக்கு லீவுன்னு தெரியாதா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தா நானும் உங்க கூட ஓடி வந்திருப்பனா மாட்டனா என்றாள் மங்கா. ஏ மங்கா, நீ தினமும் தான் அலையிற, இடுபொடிய வேலை செய்யற. இன்னைக்காவது நீ நிம்மதியா வீட்டுல இருந்து ஓய்வு எடுத்துக்கிடலாம் இல்லையா? அதனாலதான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு நான் வள்ளிகிட்ட சொல்லி இருந்தேன் என்றாள் அஞ்சலையத்தை. தொந்தரவாம் தொந்தரவு. வேலை இல்லாத நாள்ல கூட வீட்டுல உட்கார்ந்துருக்க எனக்கு பிடிக்குமா என்ன? காலையில தூக்கம் கலைஞ்சதும் முகம் கழுவின சுருக்கோட உங்க வீட்டுக்கு தான் கிளம்புன. அதுக்குள்ள ஆத்தாவுக்கு டீ வாங்கி வரணுங்கிற நினப்பு வந்துடுச்சு. நான் ஒரு டீ குடிச்சிட்டு ஆத்தாவுக்கும் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம்னு நாயர் கடைக்கு போனேன் பாரு. அங்க உங்க அண்ணன் உட்காந்து அந்த நாயர் கொண்டு வச்சது எல்லாம் வளைச்சு தீட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏயா இங்க கண்டதையும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறேன்னு கேட்டேன். அப்பதான் ஆங்காரத்தோட அது சொல்லுச்சு, நீங்க 2 பேரும் அதை பட்டினி போட்டுட்டு சம்பாதேவிக்கு படையல் படைக்க வந்திருக்கீங்கன்னு.
நல்ல ஆங்காரம். அது பேரை சொல்லித்தானே படையல் படைக்கிறோம். படையல் படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினப்புறம்தான் எதுவும் ஆக்கி போட முடியும்னு சொல்லி இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்தா குறைஞ்சா போயிடும். எங்க தலை மறைஞ்சதுமே நாயர் கடைக்கு ஓடாட்டி என்ன என்று அழுத்து கொண்டாள் அஞ்சலையத்தை. அண்ணனுக்கு பசி தாங்காதுன்னு உனக்கு தெரியாதா அத்தை? அண்ணனுக்கு சேர்த்து நாம கட்டுப்பாடா இருந்தா போச்சு என்றாள் வள்ளி. பிரமாதமா அண்ணனுக்கு பறிஞ்சுகிட்டு வரத பாத்தீங்களா அத்தை? ஏ வள்ளியக்கா, உன்னோட விரதத்தையும் கட்டுப்பாட்டையும் இனிமேல கட்டி வச்சிடணும். படையல் படைச்சாச்சுல்ல, படையல் சோறு இனிமே நமக்குத்தான். 3 பேரும் எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து உட்கார்ந்து சாப்பிடலாம் என்றாள் மங்கா. சற்று தூரத்தில் 4-5 தேவதாரு மரங்கள் சேர்ந்தாற்போல வளர்ந்திருந்தன. அங்கே சென்று நீர்த்தேக்கத்தை பார்த்தவாறு மூவரும் உட்கார்ந்து கொண்டு படையல் பொங்கலை பகிர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். அக்கா, அதோ பாரு என்றாள் மங்கா திடீரென்று. வள்ளி அவள் காட்டிய திசையில் பார்த்தபோது தூரத்தில் நீர்த்தேக்க பரப்பிலே சென்று கொண்டிருந்த உல்லாச படகு அவள் கண்களுக்கு புலனாயிற்று. யாரோ நீர்த்தேக்கத்தை பார்க்க வந்தவங்க போல இருக்கு. உல்லாச படகுல வேடிக்கையா புறப்பட்டிருக்காங்க என்றாள். அவங்க யாரு தெரியுமில்ல? யாரு? குமரையாவும் அவங்கள சேர்ந்தவங்களும் தான். நான் மேல வரும்போது அவங்க கார் அந்த படகு துறைக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்ததை பார்த்தேன் என்றாள் மங்கா. வள்ளி சட்டென்று பரபரப்படைந்தாள். அத்தை, நாம இங்கிருந்து சீக்கிரம் புறப்பட்டுடணும் என்றாள். ஏன்? அவங்க எப்படியும் இந்த கோயிலை பார்க்க வராம இருக்க மாட்டாங்க. வந்தா என்னவா என்றாள் மங்கா. நாம பார்த்துட்டாங்கன்னா? மங்கா சிரித்தாள். நல்ல அக்கா நீ. அவங்க யாராவது வேத்து மனுஷங்களா? இன்னைக்கு தான் நம்மள புதுசா பாக்குறாங்களா? உனக்கு தெரியாது மங்கா. அவங்க கண்ணில் படாம நாம இங்கிருந்து போயிடுறதுதான் நல்லது என்றாள் வள்ளி. ஏன் அக்கா, உனக்கு என்ன வந்துடுச்சு? அவங்கள பத்தி ஏன் இவ்வளவு பயப்படுற? இந்த கேள்விக்கு வள்ளி என்ன பதில் சொல்வாள்? அன்ற குமரன் அவளிடம் மனம் விட்டு பேசியதிலிருந்து அவள் மனம் என்ன பாடுபட்டு கொண்டிருந்தது என்பது அவளுக்குத்தானே தெரியும். மற்றவருக்கு விளக்கி சொல்லக்கூடிய விஷயமா அது? வள்ளி எழுந்து விட்டாள். அத்தைக்கும் வியப்பு தாங்கவில்லை. என்ன வள்ளி இது? பொங்கல் இன்னும் அப்படியே இருக்குது, அதுக்குள்ள எழுந்துட்டியே என்றாள். எனக்கு போதும் அத்தை, நான் முன்னால போயிடுறேன். நீயும் மங்காவும் இருந்து சாப்பிட்டுட்டு மெதுவா வாங்க என்று கூறியவாறே அங்கிருந்து விரைந்தாள் வள்ளி. அக்கா, கொஞ்சம் பொறு, நாங்களும் வந்துடுறோம் என்ற மங்கா உறக்க கூறியதை கூட காதில் வாங்கி கொள்ளாமல் வேகமாக நடந்தாள் அவள். அவள் மனதில் எல்லையில்லாத பரபரப்பு, இனம் புரியாத பயம். அன்று குமரன் அவ்வளவு வெளிப்படையாக அவளிடம் பேசியதிலிருந்தே அந்த பரபரப்பும் பயமும் தானே அவள் மனதை வாட்டிக் கொண்டிருக்கின்றன. அன்று அவன் கூறிய வார்த்தைகளை மறந்து விடத்தான் அவள் துடியாய் துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த வார்த்தைகள் தானே மீண்டும் மீண்டும் அவள் மனதை சுற்றி சுற்றி வட்டமிட்டு அவளை வதைத்து கொண்டிருந்தன. அவற்றின் கருத்தை எண்ணி பார்க்கவே அவள் மனம் நடுங்கியது. எட்ட முடியாத பீடத்தில் ஏற்றி வைத்து போற்றி வந்த தெய்வம் திடீரென்று பீடத்தில் இருந்து இறங்கி பக்தையின் கழுத்திலே மாலையிட வந்தால் அந்த பேதையின் மனம் என்ன பாடுபடும்? வள்ளியின் மனமும் இத்தனை நாளும் அந்த பாடுதான் பட்டு கொண்டிருந்தது. அன்றைய நிகழ்ச்சிக்கு முன்பு குமரனை பற்றி அவன் மனதில் நிறைந்திருந்ததெல்லாம் அளவு கடந்த பக்திதான். எல்லா வகையிலும் உத்தமமான குணம் படைத்த அபூர்வ மனிதர் என்ற முறையிலேயே அந்த ஐயாவை அவள் மனம் போற்றி வந்தது. அந்த ஐயாவுக்கு ஏற்ற உத்தமமான மனைவி எப்படி இருப்பாள் என்று சில சமயங்களில் அவள் எண்ணி பார்த்ததுண்டு. அந்த கற்பனை மனைவியை ஒரு விதமாக அவள் தன் மனதில் உருவகப்படுத்தி கொண்டிருந்தாள். அந்த கற்பனை எல்லாம் ஊதி எறிந்து விட்டாரே அந்த ஐயா. அந்த இடத்தில் அமரும் தகுதி என்றாவது அவளுக்கு ஏற்பட முடியுமா? அதை பற்றி நினைப்பதற்கே அவள் மனம் கூசியதே. அதே சமயம் இல்லை, அது பொருத்தமில்லாத நினைவு, கை கூடாத கனவு, அது ஒரு காலம் நடக்காது. இன்று குமரனை நேருக்கு நேர் சந்தித்தால் இத்தனை நாளும் அவள் மனதில் குமைந்து கொண்டிருந்த எண்ண சுழல்கள் எல்லாம் எந்த விதத்தில் வெளிப்பட்டு அவளை காட்டி கொடுத்து விடுமோ என்ற அச்சத்தினால்தான் அவள் அங்கிருந்து விரைந்து சென்று கொண்டிருந்தாள். சம்பாதேவி கோயிலில் இருந்து
குன்றின் சரிவில் கீழ் நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதை படகுத்துறையின் அருகிலேதான் அணைக்கரை சாலையில் வந்து சேர்ந்திருந்தது. அங்கிருந்து படகுத்துறையை கடந்துதான் அவள் அந்த சாலை வழியே செல்ல வேண்டியிருந்தது. மங்கா கூறியபடியே படகுத்துறை ஓரமாக நின்று கொண்டிருந்த காரை பார்த்ததுமே அது யாருடையது என்பதை அவள் புரிந்து கொண்டு விட்டாள். நல்ல வேளையாக இன்னும் அவர்கள் உல்லாச படகிலேயே நீர்த்தேக்கத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தார்களாகையால் வள்ளி பயம் இல்லாமல் அந்த இடத்தை கடந்து செல்ல முடிந்தது. ஆனால் பாவம், வள்ளி எதை தவிர்க்க வேண்டும் என்று அவ்வளவு அவசரமாக அங்கிருந்து ஓடினாளோ அதுவே அடுத்த சில நிமிஷங்களுக்குள் நிகழ்ந்துவிடும் என்று அவள் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அந்த விஷயத்தில் அவள் போட்ட கணக்கு தப்பாகத்தான் முடிந்தது. உல்லாச படகில் மற்றவர்களுடன் அந்த ஐயாவும் இருப்பார் என்று அவள் நினைத்தது சரியல்ல. காரில் வந்திருந்தவர்கள் உண்மையில் சபேசனும் கனகாவும் மட்டுமே. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரியாலயத்தில் நடந்த கொடியேற்று விழாவில் கலந்து கொள்வதற்காகத்தான் குமரன் அதிகாலையிலேயே அங்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த விழா முடிந்த பிறகு மோட்டார் சைக்கிளிலேயே சம்பா நீர்த்தேக்கத்துக்கு வந்து விடுவதாக கூறி சென்றிருந்தான். ஏதோ ஆபத்தை கடந்து வந்து விட்டோம் என்று நிம்மதியுடன் சாலை வழியே வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்த வள்ளி மூவிலை புதர்கள் செறிந்து வளர்ந்திருந்த ஒரு மேட்டு பகுதியின் திருப்பத்தை கடந்து செல்லவிருந்த போது எதிரே மோட்டார் சைக்கிளின் சத்தத்தை கேட்டு திகைத்து நின்றுவிட்டாள். அதே சமயம் மோட்டார் சைக்கிளின் ஹாரனை ஒலித்தவாறே அந்த திருப்பத்தில் திரும்பி வந்த குமரனும் அவளை பார்த்து விட்டான். ஒரே கணத்தில் அவளை கடந்து செல்லவிருந்தவன் சட்டென்று தன் வாகனத்தின் வேகத்தை குறைத்து அதை திருப்பி கொண்டு வந்து அவள் அருகே நிறுத்தினான். வள்ளி வெலவெலத்து போய் சற்று ஒதுங்கினாள். வள்ளி, உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்றான் குமரன் வியப்புடன். நானும் அப்படித்தான். படகிலே ஐயாவும் இருந்தீங்கன்னு நினைச்சுத்தான் அவ்வளவு அவசரமா ஓடி வந்தேன் என்றாள் வள்ளி அவனை நிமிர்ந்து பார்க்க துணிவில்லாமல். ஓடி வந்தையா? ஐயா கண்ணுல பட்டிடக்கூடாதுன்னு ஓடி வந்த. நான் நினைச்சதுக்கு நேர்மாறா ஐயாவே எதிர வந்துட்டீங்க. ஏன் வள்ளி, என் மேல உனக்கு கோபமா? பதறி போய் தலை நிமிர்ந்த வள்ளி, ஐயோ எவ்வளவு பெரிய வார்த்தை, அந்த மாதிரி நினைச்சாலே பாவமாச்சே என்றாள். அப்படியானால் என் கண்ணில் பட்டுவிடக் கூடாதென்று நீ ஏன் ஓடி வர வேண்டும்? நான் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆயிற்று தெரியுமா? எங்காவது கண்ணில் பட மாட்டாயா என்று நான் தவித்து கொண்டிருக்கிறேன். நீயானால் என் பார்வைக்கு தப்பி ஓடிவிட நினைக்கிறாய்? பார்வையை சந்திக்க துணிச்சல் இருந்தால்தானே. முன்னால் எல்லாம் இருந்த துணிச்சல் இப்போது எங்கே போய்விட்டது? அப்போ மாதிரியா இப்போ? வள்ளி, அன்று நான் மனம் விட்டு பேசியதை நீ விரும்பவில்லையா? நான் என்ன சொல்லட்டும்? நீங்க எவ்வளவோ பெரியவங்க. உங்க மனசுல என்ன பத்தி இப்படியெல்லாம் இருக்கும்னு நான் கனவுலையாவது நினைக்க முடியுமா? வள்ளிக்கு ஏனோ திடீரென்று அழுகை பொங்கி வந்தது. குமரன் திடுக்கிட்டான். ஏன் அழுகிறாய் வள்ளி? நான் உங்களுக்கு என்ன தப்பு செய்தேன்? வள்ளி, இதென்ன கேள்வி? ஏதோ பேசி என் மனசை ஒரே அடியாக குழம்ப செய்துட்டீங்களே. நீ ஏன் குழம்பணும் வள்ளி? என் பேச்சிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயையோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க மனசு அப்பழுக்கு இல்லாததுன்னு எனக்கு தெரியாதா? ஆனா இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை தாங்குற சக்தி எனக்கு ஏது? என் நிலைமையை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு சரிசமமான அந்தஸ்து எனக்கு என்னைக்காவது ஏற்பட முடியுமா? அந்தஸ்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்னால நினைக்காம இருக்க முடியலையே. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன பத்தித்தான தப்பா பேசுவாங்க. தப்பா பேசுறதுக்கு என்ன இருக்கு இதுல? கண்ணியமான ஒரு நல்ல மனுஷரை எப்படியோ மயக்கிட்டேன்னு உலகம் எம்மேலதான பழி சொல்லும். குமரன் சிரித்து விட்டான். அந்த பழியை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வள்ளி. நீ மயக்கியதும் பொய்யில்லை, நான் மயங்கியதும் பொய்யில்லை என்றான் சிரித்து கொண்டே. நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? என்ன பயம்? மத்தவங்கள பத்தி எல்லாம் நான் பயப்படல. ஆனா எங்க அண்ணனை நினைக்கும் போது. கவலைப்படாத வள்ளி, உன் அண்ணனை சம்மதிக்க செய்வது என் பொறுப்பு. அது சுலபம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா
ஏன் தயங்குகிறாய் வள்ளி? ஆனால் ஒண்ணுமில்லை என்று தலையை தாழ்த்தி கொண்டாள் வள்ளி. சாதாரணமாகவே குமரனை பற்றி பேசும்போதெல்லாம் அர்த்தமில்லாத ஆத்திரத்தையும் துவேஷத்தையும் கொட்டும் அண்ணன் இந்த விஷயம் தெரியும் போது எப்படி விஸ்வரூபம் எடுப்பானோ என்று நினைத்து பார்க்கவே அவள் மனம் நடுங்கியது. ஆனால் அதை குமரனிடம் எப்படி சொல்ல முடியும்? வள்ளி, என் மனதை நீ புரிந்து கொண்டு விட்டாய். உன் மனதையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ கவலைப்படாதே என்று கூறிய குமரன் மோட்டார் சைக்கிளை இயக்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். அந்த ஒலி அடங்கு மட்டும் பூரிக்கும் நெஞ்சுடன் அதை கேட்டவாறு நின்றிருந்தாள் வள்ளி. பின்பு மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். திருப்பத்தை கடந்து அவள் கொஞ்ச தூரம்தான் சென்றிருப்பாள். அக்கா, வள்ளி அக்கா என்று மங்கா அழைக்கும் குரல் கேட்டதும் அவள் சட்டென்று நின்றாள். மங்கா அவளை நோக்கி ஓடி வந்தாள். ஏன் வள்ளியக்கா, அந்த ஐயா உன்னை பார்த்துட்டு கூடாதுன்னு பயந்து ஓடி வந்தையே, வழியிலேயே பார்க்கும்படி ஆயிடுச்சுல்ல என்றாள் சிரித்து கொண்டே. உனக்கு எப்படி தெரிந்தது? இப்பதான் அந்த ஐயா மோட்டார் சைக்கிள்ல போறத பார்த்தனே என்றாள் மங்கா. அதற்குள் அஞ்சலையத்தையும் அருகில் வந்தாள். முன்னாலேயே புறப்பட்டு வந்துட்டிய வள்ளி, வழியில என்ன ஆச்சு என்று கேட்டாள். அந்த ஐயாவை பார்த்ததும் நின்னு பேசும்படி ஆயிடுச்சு, அப்படித்தானே அக்கா என்றாள் மங்கா. அப்படியா வள்ளி? ஆமா அத்தை. இவ்வளவு நேரம் அந்த ஐயா கூட என்ன பேசிக்கிட்டு இருந்த என்று கேட்டாள் அத்தை. வீட்டுல அண்ணன் காத்திருக்கோம், முதல்ல வீட்டுக்கு போகலாம், அப்புறம் எல்லாம் விவரமா சொல்ற என்றாள் வள்ளி. அன்று நெடுநேரம் வரை காளியண்ணன் வீட்டுக்கே திரும்பி வரவில்லை. வள்ளியும் அஞ்சலையத்தையும் அவன் வரவுக்காக காத்து காத்து சோர்ந்து போய்விட்டனர். சம்பாதேவிக்கு படையல் படைத்ததை முன்னிட்டு அஞ்சலையத்தை அன்று விசேஷமாக வடை பாயசத்துடன் சமையல் செய்திருந்தாள். அதெல்லாம் ஆக்கி முடிப்பதற்குள்ளாவது காளியண்ணன் வீட்டுக்கு வந்து விடுவான் என்று இருவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அதெல்லாம் ஆறி அவலாக போகும் வரையில் கூட காளியண்ணன் வரும் வழியாய் காணோம். வள்ளிக்கண்ணு, இப்படியே காத்திருந்தா எப்படி? அவன் வர்றபோது வந்துகிடட்டும், நீ காலாகாலத்துல சாப்பிட்டுட்டு கண்ணு என்றாள் அஞ்சலையத்தை. எனக்கு ஒண்ணு அவசரமில்ல அத்தை, ஆனா அண்ணன் எங்க போயிருக்கோம், அதுவே எனக்கு கவலையா இருக்கு. காலையிலேயே அதுக்கு வேலையில ஒன்னும் கிடைக்கலன்னு கோவிச்சுக்கிட்டு நாயர் கடையிலேயே உட்கார்ந்துருக்குமோ ஒருவேளை? அதுக்காக கவலைப்பட்டுட்டா முடியுமா? கோவந்தணிஞ்சா தன்னால திரும்பி வரட்டும்னு இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி எப்படி இருக்க முடியும் அத்தை? நான் ஒரு நட நாயர் கடைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்ற வள்ளி புறப்பட்டதும் அத்தை குறுக்கிட்டாள். ரொம்ப நேரமா காய இருக்குயே வள்ளி, இப்ப அங்கெல்லாம் போய் அலையாட்டி என்ன? இல்லத்த, என் மனசு கேட்காது என்று கூறிவிட்டு வள்ளி அவசர அவசரமாக அங்கிருந்து சென்றாள். நாயர் டீ கடையில் அன்று வழக்கத்தை விட வியாபாரம் மந்தமாகவே இருந்தது. சுதந்திர தின விடுமுறையை கொண்டாடும் தொழிலாளர்கள் அங்கங்கே சிதறி போயிருந்ததால் ஒற்றை செத்தையாகத்தான் யாராவது வந்து போய்க் கொண்டிருந்தனர். நாயர் கூட அன்று காலை 10 மணிக்குள்ளேயே கல்லா பெட்டியை காலி செய்து கொண்டு கடையை தன் கையால் குட்டப்பனின் பொறுப்பில் விட்டுவிட்டு புறப்பட்டு போயிருந்தான். ஆனால் அன்று கூட மாயாண்டியின் மனைவி அங்காயே அங்கு ஆஜராக தவறவில்லை. சுதந்திர தினமும் அதுவுமாக அடுப்படியில் கிடந்து அவளா அவதிப்படுவாள்? மாயாண்டியை பற்றி அவளுக்கு என்ன கவலை? எங்கெங்கோ மனம் போனபடி சுற்றி அலைந்துவிட்டு அவள் அந்த நாயர் கடையில் அடைக்கலம் புகுந்திருந்தாள். காளி அண்ணனை தேடி வள்ளி அங்கே சென்றபோது அங்காயி மட்டும்தான் குட்டப்பனை ஏதேதோ அதிகாரம் செய்து கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தாள். வள்ளி கடைக்குள்ளே எட்டி பார்த்துவிட்டு போக திரும்பிய போது அவள் எழுந்து வள்ளி அருகே வந்தாள். ஏது வள்ளி, நீ கூட இந்த கடைக்கெல்லாம் வந்துட்டியே, உள்ள எட்டி பார்த்த, என்ன கண்டதும் பயந்து ஓடுறையே, என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்லக்கா, அண்ணன் ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரல, இங்க உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கத்தான் வந்த. அண்ணன் இல்லைன்னதும் அப்படியே போயிடணுமா? என்கிட்ட 2 வார்த்தை பேசினா உன் வாயிலிருந்து முத்தா உதிர்ந்து போயிடும். அப்படி இல்லக்கா, உண்மையிலே நீ உள்ள உட்கார்ந்துருக்கிறத நான் கவனிக்கல. நீ எப்படி கவனிப்ப? நானெல்லாம் ஒரு கணிசமா தோணுவேனா உன் கண்ணுக்கு? பெரிய இடத்த புடிச்சிட்டுல என்று அங்காயி ஏகத்தாளமாக கூறியதும் வள்ளி திடுக்கிட்டாள். என்னென்னமோ சொல்றியே அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே
என்றாள் திகைப்புடன். பாவம், ஒண்ணுமே புரியாது. சாது மாதிரி நடிக்கிற நடிப்பை பாரு. என் வள்ளி, இந்த நடிப்பு எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, இந்த அங்காயிட்ட வேண்டாம். சென்னை பட்டணத்து உப்பங்காத்துல உருவான மூளை இது. இதுக்கு தப்பி எதுவும் நடந்துட முடியாது. ஆமா என்று மண்டையை தொட்டு காட்டினாள் அங்காயி. மன்னிச்சுக்கக்கா, நின்னு பேச எனக்கு நேரம் இல்ல. அண்ணன் வீட்டுக்கே திரும்பி வந்தாலும் வந்திருக்கும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விரைந்தாள் வள்ளி. இரு, உன்னை கவனிக்கிற விதமா கவனிச்சுக்கிடுறேன் என்று விஷம் கலந்த நோக்குடன் வள்ளி சென்ற திசையை பார்த்தவாறு கூறிக்கொண்டே மீண்டும் குட்டப்பனை அதிகாரம் செய்ய உள்ளே சென்றாள் அங்காயே. வீடு திரும்பிய வள்ளியின் மனம் பீதியால் படபடத்துக் கொண்டிருந்தது. அங்காயியின் வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன? வானுக்கும் மலைக்கும் மரம் செடிகளும் தென்றலும் தவிர மனிதர் யாருக்கும் தெரியாதென்று அவள் நினைத்திருந்த ரகசியம் எந்த விதத்திலாவது அங்காயிக்கு தெரிந்து விட்டதா? அதைவிட ஆபத்து வேறு என்ன இருக்க முடியும்? இத்தனை நாளும் அந்த அங்காயியை பற்றிய எண்ணமே அவள் மனதில் எழவில்லையே. வேலிக்கதவை திறந்து கொண்டு அவள் வீட்டுக்குள் சென்றபோது, என்ன வள்ளி, காளித்தம்பி அங்கேயும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே அஞ்சலையத்தை உள்ளிருந்து வந்தாள். அதே சமயம் வள்ளியின் முகத்தில் இருந்த கலவர தோற்றம் அவள் கண்களில் பட்டுவிட்டது. என்ன நடந்தது வள்ளி? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கும் ஊமகம் என்று கலக்கத்துடன் கேட்டாள். அண்ணா அங்க இல்ல அத்த என்றாள் வள்ளி சம்பந்தம் இல்லாமல். அதான் புரியுதே, ஆனா அதுக்காக என்னமோ பிசாச கண்ட மாதிரி நடுங்கணும்னு அவசியம் இல்லையே. டீ கடையில அங்காயி அக்கா மட்டும்தான் இருந்துச்சு. சரிதா, வேற பிசாச பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க அண்ணனை பத்தி ஏதாவது சொல்லி உன் மனச குழப்பி விட்டுச்சா அந்த பீடை? அதெல்லாம் நம்பாத வள்ளி. காளித்தம்பி வேற எங்கேயும் போயிருக்காது. லீவு நாளா இருக்குல்ல, முள்ளிமலைக்கு தான் சவாரி விட்டுருக்கோம். விளக்கு வைக்கிற நேரத்துல தன்னை போல திரும்பி வருதா இல்லையா பார்த்துக்கிட்டே இரு என்று கூறிய அஞ்சலையத்தை அடுப்பில் அரை குறையாக விட்டிருந்த வேலையை கவனிக்க சென்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.